ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வீடியோவில் நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னலான ஒடிஷா ட்ரெடிஷ்னலை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒடிஷா பற்றி ட்ரெடிஷ்னலான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நாமளும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வீட்டில் இருந்து வெளியில் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் வரைக்கும் வெளியில் லேடிஸ் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டாவதாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணவர் பேரை சொல்லக்கூடாது அப்படின்றது நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா சுத்தமாக சொல்ல மாட்டாங்க. கணவர் பேர் என்னென்னா ஒரு சில விஷயங்களை மாற்றி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒடிஷாவில் இப்போ கூட அந்த ட்ரெடிஷ்னல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் அப்போ இங்கே ஒடிஷாவுக்கு ஃபஸ்ட்டு சென்னையில் தான் இருந்தோம் கல்யாணம் பண்ண அப்புறமா. ஃபஸ்ட் டைம் எப்போ வந்தோமோ அப்போ வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா தான் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் சரி, எப்போவுமே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்க சாப்பிட்ட அடுத்து தான் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க. இது இப்போவும் ஒடிஷாவில் நம்ம பண்ணிகிட்ருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் தான் சொல்லலாம். ஏன்னா இது எப்போவுமே எல்லா இடத்துலையுமே இருந்தது தான். ஆனால் இப்போ நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருக்கும், வெளியில் போக வேண்டியிருக்கோம், கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். அதனால் அந்த அளவுக்கு யாரும் இப்போ பண்ண முடியல. ஆனால் வில்லேஜில் இப்போ கூட மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அதே தட்டில் சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சென்னையில் இருக்கும்போது அப்படி தான், ஹஸ்பண்ட் சாப்பிட்ட அப்புறமா தான் நானும் சாப்பிடுவேன். ஒடிஷா மாதிரி தான் எப்போவுமே இருப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளஸ் லேடிஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஹஸ்பண்ட்க்கு ஒரு கால் வந்திருந்தது, பேங்க் காலு. அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நானும் அவங்களோட பேர் முழுசாக சொல்லிட்டேன். சொல்லி முடித்த அப்புறமா அங்கே சாப்பிட்டு உட்காந்துருந்தவங்களாம் என்னை அப்படி பார்த்தாங்க ஒரு ஆச்சரியமாக. பார்த்த உடனே எப்படின்னா, ஒரு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை ஏதாவது மிதிச்சிட்டோமா, இல்லை என்ன பண்ணிட்டோமா, இல்லை சாப்பாடு ஏதாவது சிந்திடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தேன். ஆனால் கால் பேசிகிட்டு இருந்ததுனால நான் எதுவும் கேட்கல. எல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் ப்ளஸ் கொஞ்ச நேரம் கழித்து ஃபோனில் முழுசாக பேசி முடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் பேர் கேட்டாங்க, சொல்லிட்டேன். ஹஸ்பண்டோட அப்பா பேர், அதாவது மாமனார் பேரும் கேட்டாங்க, அவங்க பேரும் சொல்லிட்டேன். எல்லோரும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க, ரியாக்ஷனை மாற்றவே இல்லை. நானும் கொஞ்சம் நேரம் கழித்து சரி எல்லாம் முடிஞ்சு கால்லாம் முடிச்சு கட் பண்ண அப்புறமா தான் என்னாச்சு, ஏதாவது தப்பாக பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஏதாவது தெரியாமல் தப்பு இருக்கலாம், அதை நான் தான் மாற்றிக்கணும். அவங்க மேலே எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் நானே கேட்டுக்கிட்டேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க, நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி. நான் இந்த மாதிரி வீட்டுக்கார் பேர் கேட்டாங்க, சொன்னேன். ப்ளஸ்ஸு அதோட மாமனார் பேரையும் சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அப்படியா சரி சொல்லிட்டு, சரி சொல்லிட்டேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நாக்கு கடிச்சிடணும். எப்படின்னா, இப்படி பேசிகிட்டு இருக்கோம், வீட்டுக்கார் பேரோ இல்லை பெரியவங்க பேரோ ஏதாவது சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு கடி கடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, எப்போவுமே மாமனார் பேரும் வீட்டில் பெரியவங்க பேர், ஏன் எங்கள் மாமியார் பேர் கூட சொல்லக்கூடாது. அவங்க பேரை என்ன சொல்லணும் அப்படின்னா, லேடிஸ் பேர், இப்போ மாமியார் அம்மா மாதிரி தானே, பரவாயில்லையா அப்படின்னா, அம்மா பேர் கூட சொல்லக்கூடாது, அதாவது மாமியார் பேர் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன்னா வயசில் பெரியவங்க பேர் யார் பேருமே சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டுக்கார் பேர், அவங்களோட அண்ணாங்க பேர் சுத்தமாக சொல்லக்கூடாது. மாமனார் மாமியார் இந்த மாதிரி யார் பேரையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி பேர் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட பையன், இப்போ எங்கள் வீட்டுக்கார் பேர் சொல்லணும் அப்படின்னா, யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா, வீட்லேயுமே இப்போ எனக்கு சின்ன மருமக ஒருத்தி இருக்கா, அவள் வேறு ஃபேமிலி தான். அவள் எங்கள் வீட்டுக்கார் பேரை சொல்லக்கூடாது இல்லையா, அப்போ அவள் என்ன சொல்லுவான்னா, எங்கள் பையனோட பேர் சொல்லிவிட்டு, அதாவது சத்யாவோட அப்பா அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்போ பேர் சொல்லிப்பாங்க. நானும் இப்போ வேறு யாரையாச்சும் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் நாத்தனார் இல்லை
மூத்தார் பேர் சொல்லணும் அப்படின்னா அவங்க பையனோட பேரை சொல்லி தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே பேசுவாங்க, சொல்லுவாங்க. நானும் அதிகமாக வந்து கற்றுக்கிட்டேன். இப்போவும் ஹஸ்பண்ட் பேரை சொல்ல மாட்டேன். ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னு நினச்சா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாக்கு கடிச்சிருவேன். பெரியவங்க பேரும் அந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டா அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு டைமில் வந்து நம்மளால் அதை வந்து கடைப்பிடிக்க முடியாத சில டைம் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிற கல்ச்சரில் இப்போ இருக்கிற இந்த ஊருக்குள்ளே கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒடிசாவில் இது வரைக்குமே எப்போவுமே இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகிட்டு வந்த அப்போ எப்படி இருந்ததோ இப்போ கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா எப்போவுமே இந்த ட்ரெடிஷ்னல் இப்படி தான் இருக்கும். ஒரு வேலை ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அப்படின்னு தெரியல. ஆனால் பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா ஊர் கிராமத்துலலாம் அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்ச நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் வந்து மாப்பிள்ளை எல்லாம் வந்தாங்கன்னா மாமியார் சுத்தமாக கீழே உட்காரவே மாட்டாங்க. இல்லை இல்லை இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவாங்க. அந்த டைமில் நான்லாம் சிரிச்சிருக்கேன். ஏன்னா ஐயோ இவ்வளோ மரியாதையா ஒரு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளையை பார்த்த உடனே கொஞ்சம் ஓரமாக உட்காந்துருவாங்க. சுத்தமாக அவங்க எதிரில் உட்கார மாட்டாங்க. வேறு ரூமுக்குள்ளே போய் உட்காருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் கண்டிப்பாக நமக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான புது விதமான விஷயம்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதுசாக இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் கல்ச்சர்ஸ் விஷயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ் பண்ண முடியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் வீடு கட்டிகிட்ருக்கோம். சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. முடிஞ்ச உடனே நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக வரும். இதுங்க எங்கள் நாத்தனார் இங்கே உட்காந்துருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அவங்களோட வீட்டுக்காரோட பேர் என்னன்னு சொல்லி. நான் ஒடியால் கேட்குறேன். நீங்கள் பாருங்கள். నన్ని బాయినాక నాటికి కొయ్యదోటి తమ స్వామి யார் கேட்குறாங்க எதுக்குன்னு தான் கேட்குறாங்க தவிர அவங்க பேரை சொல்லவே இல்லை. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.